அனைவருக்கு வணக்கம். மகாக்கல் என்னும் டுடே எபிசோட் சூரிய மகா கிட்ட பேசிட்டு போயிடுறாங்க. சூர்யா கௌதம் அந்த வீடியோ கேட்டதுனால தான் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆனேன். ஆனால் நீங்கள் உங்கள் மேலே எந்த ஒரு தப்பு இல்லை நிறுவீங்க, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன்ற மாதிரி மகா திங்க் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி தான் சூர்யா ரொம்ப குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாட்டி அத்தைக்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசினேன் என்ன சொல்லுன்றாங்க. இல்லை இது மாதிரி தான் அத்தை, அம்மா அங்கே இருக்கும்போது நாங்கள் இங்கே அம்மாவை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அதனால் அம்மாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாமான்ட்டு பர்மிஷன் கேட்கறதுக்காக தான் நானும் அக்கா வந்தோன்றாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க, தாராளமாக உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரலாம், இங்கேயே இருக்க வச்சுக்கலாம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லைன்றாங்க. அப்படியா, சரி ஓகேன்றாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சித்ராவும் அனாமிக்கா வராங்க. இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணுறது சரியில்லைன்னு கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. அனாமிகா, நாங்கள் என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சுட்டு பேசு, எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பேசுகிறோன்னு சித்ரா சொல்கிறாங்க. என்ன பேசுகிறோம், இங்கே பாருங்க, நீங்களே ஓசலில் வந்து உட்காந்துக்கிட்டீங்க, இதெல்லாம் உங்கள் அம்மா வேறு வந்து உட்காரணுமான்றாங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? பிளான் பண்ணி உங்கள் அம்மா 3 பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ உங்கள் அம்மா இந்த வீட்டில் வந்து ஒரு அடி உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறான்றாங்க. அப்போ ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்முடைய பாட்டி ராஜலட்சுமி எல்லாம் இருந்துட்டு. போதும் நிப்பாட்டுங்க அத்தை அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா ஒரு பக்கம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு தகுதி இல்லாதவங்க நீங்கன்றாங்க. நீங்க யார் என் அம்மாவை பத்தி தப்பா பேச அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்றாங்க. சித்ரா, நீ சைலண்டா இருக்க மாட்டியா, அவங்க கிட்ட எதுக்கு மாதிரி பேசிட்டு இருக்க, நீ நடுமா அப்படின்னு பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி, அவங்க என்ன சொன்னாலும் என் அம்மா நாங்கள் கூட்டிட்டு வந்துதான் ஆகுவோம், ஏன்னா எங்களுக்கு என் அம்மா முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரபாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா திட்டிடுறாங்க. இதெல்லாம் ஒரு ஜென்மமா சித்ரா, ஏன் இப்படி இருக்கா அப்படின்ட்டு பாட்டியும் ராஜலட்சுமியும் திட்டிட்டு போயிடுறாங்க. என்ன நடக்குது அனாமிகா, இங்க அவங்க இந்த வீட்டுக்குள்ள விடக்கூடாதான்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாச்சும் பண்ணணும், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா கோடீஸ்வரியை எந்த காரணத்தை கொண்டும் அந்த வீட்டில் விடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருந்துகிட்டு இருக்காங்க. கோடீஸ்வரி காய்கறி வாங்கிட்டு வரும்போது சித்ராவும் அனாமிகாவும் போறாங்க. உடனே வந்து இங்க பாருங்க, என்ன உங்க பொண்ணு 3 பேர் பிளான் பண்ணி அந்த வீட்டுக்கு அனுப்புனது இல்லாத நீங்களும் வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறீங்களா, அந்த வீட்டுக்கு மட்டும் நீங்க வந்தீங்க, நடக்கிறது வேறன்றாங்க. அசிங்கப்பட்டப்படுங்கன்னு சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. கோடீஸ்வரினால் நொந்து போவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தா போலீஸோட வீட்டுக்கு வராங்க கோடீஸ்வரி. அதை பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க. இங்க பாருங்க, யார் இதுல உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் சார், நாங்க இது தப்பு பண்ணுன்றாங்க. அதுக்கப்புறமா வந்து கோடீஸ்வரி வராங்க. இவங்க இந்த வீட்டுல சட்டப்படி இருந்தாகணுன்றாங்க. இவங்க எந்த காரணத்தை கொண்டு வெளியே அனுப்பக்கூடாது, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த வீட்டில் இருக்கணும், இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டமோ இல்லை பிரச்சனையோ தெரிஞ்சா கண்டிப்பாக நாங்கள் வருவோம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் தாராளமாக இந்த வீட்டில் இருக்கலாம்னு சந்தோஷப்படுறாங்க. அனாமிகாவும் சித்ராவும் கோவப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.